பெண்களை சூத்திரர்களை விட இழிவாக நடத்த வேண்டும் என்கிறது மனு தர்மம். இஸ்லாத்திலே பெண்கள் நடத்தை கெட்டவர்கள் என்று தெரிந்தால் அவர்களை நீங்கள் தாக்கலாம். ஆனால் ஆண்கள் மட்டும் 4 திருமணங்கள் வரை செய்து கொள்ளலாமாம். அது அவர்களது உரிமையாம். காதல் மொழி பேச விரும்பிய அவளை காம இச்சைகளுக்கு பொம்மைகளாக மாற்றியதும் இந்த திருமணம் தான். இன்று சுதந்திரமாக இருக்கும் பெண்களை வேசி என்றும் கே என்றும் திட்டும் இந்த சமுதாயம் தான் பெண்களை கடவுளாக பார்க்கிறதாம். நான் இன்று பேச உள்ள தலைப்பு பெண் விடுதலை. முதலில் பெண் ஏன் அடிமையானால் பெண்ணுக்கு நீ யார் தரப்போகிறா விடுதலை என்ற சொல்லை இந்த மன்றத்திலே பதிவு செய்துவிட்டு என்னுடைய உரைக்குள் செல்கிறேன். பெண்களை சூத்திரர்களை விட இழிவாக நடத்த வேண்டும் என்கிறது மனு தர்மம். மனு தர்மம் மட்டுமா? மற்ற மதங்கள் எல்லாம் இல்லையா என்று கேட்டால் இல்லை. மற்ற மதங்களும் இதற்கு விதிவிலக்கில்லை. இஸ்லாத்திலே பெண்கள் நடத்தை கெட்டவர்கள் என்று தெரிந்தால் அவர்களை நீங்கள் தாக்கலாம். ஆனால் ஆண்கள் மட்டும் 4 திருமணங்கள் வரை செய்து கொள்ளலாமாம். அது அவர்களது உரிமையாம். இங்கு நான் ஒன்றை கேட்க விரும்புகிறேன். இங்கு பெண்களை நடத்தை கெட்டவர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த உரிமையை இந்த ஆண் சமுதாயத்திற்கு தந்தது யார் என்ற கேள்வியை இந்த மன்றத்திலே நான் முன்வைக்கிறேன். தோழர்களே, பெர்டன் ரசல் கூறுவார், பெண்கள் விபச்சாரத்தை விட திருமணத்தில் தான் அதிக பாலியல் இன்னல்களை அனுபவிக்கிறார்கள் என்று. அது உண்மையா என்று கேட்டால் உண்மைதான். அப்படி பார்த்தால் திருமணம் என்ன செய்தது பெண்களுக்கு? சிறகில்லா பறவை போல் சுற்றி திரிந்த அவரை சிறைக்குள் அடைத்தது இந்த திருமணம் தான். ஒப்பனை செய்து அழகு பார்த்து கொண்டிருந்த அவளை ஓரவஞ்சனை செய்து சமையல் அறையில் அடைத்ததும் இந்த திருமணம் தான். காதல் மொழி பேச விரும்பிய அவளை காம இச்சைகளுக்கு பொம்மைகளாக மாற்றியதும் இந்த திருமணம் தான். இதைத்தான் இந்த திருமணம் பெண்களுக்கு செய்திருக்கிறது. இங்கு பெண்களை தாயாக பார்க்கிறேன் என்று சொல்லும் ஒவ்வொரு ஆண்மகன்களிடம் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். முதலில் அவளை மனுஷியாக பாருங்கள், பின்பு தாயாக பார்த்துக் கொள்ளலாம். ஔவையார் கூறுவார், கற்பெனப்படுவது சொல் பெறம்பாமை என்பார். ஆனால் இங்கோ பெண்களை கண்ணகியாகவும் கற்புக்கரசியாகவும் கூறும் ஆண்மகன்களோ அதற்கான விளக்கத்தை பெண்களின் கவட்டை கடியில் தேடுகிறார்கள் என்பதுதான் அவலத்தினும் அவலம். இவர்கள் தான் அவர்களுக்கு விடுதலை வாங்கி தரப்போகிறார்களா? இல்லை, ஒரு பொழுதும் இல்லை. பெண்களின் விடுதலை பெண்களின் கையிலே. அன்பானவர்களே, கடந்த நூற்றாண்டில் மட்டும் பெண் சிசு கொலைகள் எண்ணிக்கை 6000க்கும் மேல். அதை செய்தது இந்த சமுதாயம். ஆனால் இந்த சமுதாயம் என்று கூறுகிறது நாங்கள் பெண்களை தெய்வமாக பார்க்கிறோம் என்று. ஒரு காலகட்டத்தில் உங்கள் தெய்வங்களைத்தான் நீங்கள் கொன்று குவித்திருக்கிறீர்கள். இன்று சுதந்திரமாக இருக்கும் பெண்களை வேசி என்றும் கே என்றும் திட்டும் இந்த சமுதாயம் தான் பெண்களை கடவுளாக பார்க்கிறதாம். நீங்கள் உங்கள் கடவுள்களைத்தான் வேசி என்றும் தே என்றும் திட்டிக் கொண்டிருக்கிறீர்கள். தோழர்களே, ஒரு குறிப்பிட்ட பழங்குடியின மக்களை ஆக்கிரமிப்பாளர்கள் என்று சொல்லி அங்கு இருக்கும் கர்ப்பிணி பெண்களின் மார்பகங்களில் மெக்கர் பெட்டியை வைத்து மின்சாரத்தை பாய்ச்சிய போது எங்கு போயிருந்தது உங்கள் கடவுளும் தெய்வமும்? சாக்ரடீஸ் கூறுவார், வாதத்தில் தோற்றவன் அவதூறுகளை கையில் எடுப்பானாம். எப்படி? வாதத்தில் தோற்றவன் அவதூறுகளை கையில் எடுப்பானாம். ஆனால் இந்த சமுதாயமோ எங்கள் பெண்களுக்கு எதிராக திராவக பந்துகளை கையில் எடுத்திருக்கிறது, அவர்களின் முகங்களை சிதைப்பதற்காக. தோழர் கற்பகவல்லி திராவகம் சிதைத்த வாழ்வு என்ற நூலிலே அழகாக குறிப்பிடுகிறார், நீங்கள் சிதைப்பது எங்களது முகங்களை மட்டுமல்ல, அது உங்கள் சமூகத்தின் அவல நிலையையும் தோலுறுத்தி காமிக்கிறது என்று கூறுகிறார். தோழர்களே, தந்தை பெரியார் சொல்வது போலத்தான் பெண் விடுதலை அடைய வேண்டும் என்றால் இந்த ஆணாதிக்கம் ஒழிய வேண்டும். ஆனால் இந்த ஆணாதிக்கத்தை அவ்வளவு எளிதில் ஒழித்துவிட முடியாது. பெண்களே தங்கள் கையில் பகுத்தறிவு என்ற ஒரு சுத்தியலை எடுத்து அடித்து ஒழித்தால் மட்டுமே ஒழியும். இறுதியாக ஒன்றை கூற விரும்புகிறேன் தோழர்களே, இங்கே ஒரு சுதந்திர சமவெளி ஒன்று இருக்கிறது. அந்த சுதந்திர சமவெளியிலே சமூகம் என்ற ஒரு பாலடைந்த குட்டிச்சவரும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த குட்டிச்சவற்றுக்குள் பல பெண்கள் சிறையுண்டு நின்று கொண்டுதான் இருக்கின்றனர். ஆனால் அங்கே தந்தை பெரியார் விட்டு சென்ற பகுத்தறிவு என்ற ஒரு மாபெரும் கடப்பாறை இருக்கிறது. பெண்கள் அனைவரும் அந்த கடப்பாறை எடுத்து அந்த குட்டிச்சவற்றை இடித்தெறிந்து விட்டு இந்த சுதந்திரமும் இந்த விடுதலையும் எங்களது உரிமை என்ற முழக்கத்துடன் வெளியே வர வேண்டும் என்பதை கூறி நல்வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்.